வணக்கம். நான் சேதீஸ்வரி யோகதாஸ். தற்பொழுது நாட்டில் மக்களின் கருத்துக்காக வெளியிடப்பட்டுள்ள அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாப்பு எனும் பிஎஸ்டிஏ சட்ட மசோதாவானது இப்பொழுது மக்கள் கருத்துக்காக வெளியிடப்பட்டுள்ளது. பெரும்பாலான மக்களும் தங்கள் கருத்துக்களை இதில் முன்வைத்து வருகின்றனர். நீதியமைச்சுக்கு இந்த சட்டத்தை பொறுத்த வகையில் நான் சில விடயங்களை குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன். இந்த சட்டம் ஆரம்ப காலத்தில் பிடிஏ பயங்கரவாத சட்டம், அதுக்கு பிறகு சிடிஏ கவுண்டர் டெரரிசம் ஆக்ட், அதுக்கு பிறகு ஏடிஏ இப்போ பிஎஸ்டிஏ அரசை பாதுகாக்கிற ஒரு சொல்லோட இந்த பயங்கரவாத தடை சட்டம் மீளுருவாக்கம் செய்கிறதுக்கு அரசாங்கம் பண்ணியிருக்கிறது. இந்த சட்டம் உண்மையிலேயே மிக மோசமான சட்டமாகத்தான் அனைத்து மக்களுக்கும் பார்க்கப்படுகின்றது. பயங்கரவாத சட்டத்துக்குரிய பாதிப்பை எவ்வாறு மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆரம்ப காலத்தில் தமிழர்களுக்கு எதிரான சட்டம், பின்னர் முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டம், அறகலைக்கு பிற்பாட அனைத்து சமூகத்தில் உள்ள பொதுமக்களுக்குமே ஒரு பாரதூரமான கருத்து சுதந்திரத்தை வெளியிடுவதற்கு பாதிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட சட்டமாக பார்க்கப்பட்டது. அந்த வகையில் நான் நினைக்கிறேன் நமது மக்களுக்காக பொதுவாக யாப்புக்கு அமைய எங்களுடைய நீதிமன்றில் காண்பிக்கப்படும் பொதுவான சட்டம், சட்டவியல் கோவைக்கு கீழே பார்த்தோம்னு சொன்னால் நிறைய பயங்கரமான சட்டங்கள் இருக்குது. நாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கிறார்களுக்கோ சரி, நாட்டில் பல பாரிய குற்றங்களை செய்கிறார்களுக்கோ சரி, நியாயமான பாரிய சட்டங்கள் அதில் உள்வாங்கப்பட்டுள்ளது. இருந்தும் இவ்வாறான புதிய வகையில் ஒவ்வொரு அரசும் பெறும்போது ஒவ்வொரு புதுமையான சட்டங்களை கொண்டு வரது என்பது உண்மையாகவே இது ஒரு மக்களை மயக்க நிலைக்கு கொண்டு வரும் ஒரு நிலையாகத்தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னு சொல்ல, இதில் விசேஷமாக குறிப்பிட்ட இந்த தடுப்பு காவலில் வைக்கிற காலப்பகுதிகளில் அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் போலீஸார் மட்டும்தான் கைது செய்யலாம்னு இருக்காங்க. இந்த சட்டத்தை பார்த்தா கரையோர காவல் படை தொட்டு எல்லாருமே பொதுமக்களை கைது செய்யக்கூடிய ஒரு ஆபத்தான சட்டமாக இருக்குது. அதே நேரம் ஒரு பாதிக்கப்பட்ட நபர் தன்னுடைய குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை நீதிமன்றத்துக்கு கொடுக்கும் போதும் நீதிபதிக்கு அந்த வாக்குமூலத்தை கொடுத்து போட்டு மீண்டும் அவர் அதே இருக்கிற முகாமுக்கு தான் சொல்ல வேணும். அப்போ அவர் எந்த வகையில் இது ஒரு பாதுகாப்பான சட்டம், இதில் நாங்கள் அகப்பட்டுத்தோம், நாம் தப்பிக்கொள்ளலாம் தெரியாது, நம்ம ஒரு பாதிக்கப்படாத ஒரு ஆள் கூட அதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாத ஒரு நிரபராதி கூட பாதிக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்ட சட்டமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த வகையில் நான் என்ன போன்ற சிவில் சமூக அமைப்புகளில் வேலை செய்து கொண்டிருக்கிற மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் யோசிக்கிற ஒரு விஷயம், பிடிஏயும் வேணாம் பிஎஸ்டிஏயும் வேணான்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் இதில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம்.